ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அனைத்து விருச்சிக லக்கணம் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு எந்த ஜாதக அமைப்பு இவங்களும் வாழ்க்கையில மிகப்பெரும் உச்சத்துக்கு போயிடுவாங்க. இந்த லக்கணத்துக்கு ஒரு சிறப்பு, தனாதிபதியே குரு. செல்வத்துல இவங்க பெரிய லெவல்ல உச்சத்துக்கு வந்துருவாங்க. இந்த சனி பகவான் நல்லா இருக்காருன்னு நீங்க இங்க சுக்கிரன் வளர்க்கிறது நல்லது. சுக்கிரன் நீசமாயிருச்சு. குடும்ப ரீதியா இவங்க என்ன ஒரு தொழில், சொந்த தொழில் எது செஞ்சாலுமே சுகமே சொல்ல அண்ணாச்சி. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அண்ணாச்சி விருச்சிக லக்கணம் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு எந்த ஜாதக அமைப்பு இருக்கணும்? விருச்சிக லக்கண ஜாதகம் என்னென்ன கிரக அமைப்புகள் எங்கெங்க இருந்தா அந்த ஜாதகத்துக்கு ஒரு சுபிச்சம் உண்டு. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உச்சநிலைக்கு வருவாங்க. அந்த ஜாதகம் சிறப்பானதா? இப்படிதான் ஒரு கேள்வி. ஆமா, நான் ஜெயிப்பனா, எல்லா வளமும் பெறுவனா? இந்த விருச்சிக லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது செவ்வாய் வீடு. இந்த லக்கணத்துக்கு தனாதிபதியே குருவா வருவார். இந்த லக்கணத்துக்கு ஒரு சிறப்பு, இந்த லக்கணத்துக்கும் கும்பத்துக்கும் தனாதிபதியே குரு. பார்த்துக்கோங்க. அப்ப இந்த லக்கணப்படி இந்த விருச்சிக லக்கணத்துக்கு செவ்வாய் இவருடைய ஸ்தானத்தை மெயினா பார்க்கணும். லக்னாதிபதி ஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் ஆட்சி உச்சம் பெற்றாலும் சரி, இங்க 9ல இருந்தாலும் சரி, இங்க 9ஆம் இடத்துல இருந்தா நீச்சம். இந்த வீட்டுல லக்னாதிபதி 9 இருந்தா என்னது? நீச்சம். நீச்ச வீடுன்னு அர்த்தம். ஆனா இருக்கிற இடம் பாக்கியஸ்தானம், பாதகஸ்தானம். ஆனாலும் அந்த 9ஆம் இடம்ங்கிற பாக்கியம் அவருக்கு கொடுக்காம விடாது. ஒரு டவுன் நிலைக்கு போயிட்டு மேல வருவாருன்னு சொல்லலாம். லக்னாதிபதியுடைய பலம் இந்த ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆட்சி உச்சம் லக்கணத்திலே இருக்காருன்னா டிக். சரி சார், செவ்வாய் மேசத்துல இருக்காரு, லக்கணத்துக்கு அது 6 என்ன சொல்லுவோம்? 6 ருணம் ரோகம் சத்ரு. ஆமா, 9ல இருந்தா நீச்சம்னா அதுக்கு விளக்கம் சொல்லணும். 6ஆம் இடத்துல இருக்காரு சார் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? வரும். 6 கூடியவன் 6ல் இருந்தால் ஹர்ஷ் யோகம்ங்கிறான். அப்படி ஆல் ஸ்ட்ரக்சரா சூப்பரா இருப்பார். வேற கிரகம் மட்டும் அங்க இல்லாம இருந்தா அருமையா இருக்கும். எப்படி இருக்கும்? அருமையா. நல்ல பதவி, அந்தஸ்து, நிறைய ஆட்களை வச்சு வேலை செய்யறவங்களுக்கு அந்த 6ல செவ்வாய் சார் நிறைய தொழிலதிபரா இருப்பாரு. 6ல செவ்வாய் நிறைய ஆட்கள் இருக்கு சார், நிறைய பிரான்சைஸ் வச்சிருக்கேன், நான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறேன், நல்ல ஸ்தானத்துல இருக்கேன். புரியுதா சொல்றது? அங்க இருக்கு சூப்பர். சரி சார், செவ்வாய் உச்சமாயிருச்சு. எங்க உச்சமாகும்? மகரத்துல. அப்ப லக்னத்துக்கு அது 3ஆம் இடமா இருக்கு. அது ஒரு மறைவு ஸ்தானமே இருக்கட்டும். அந்த செவ்வாயுடைய பார்வை எங்க பார்க்கும்னா மேசத்தை பார்க்கும், தான் வீட்டை பார்க்கும், 9ஆம் இடத்தை பார்க்கும், 10ஐயும் பார்க்கும். 3ஆம் இடத்து செவ்வாய்க்கு ஒரு மகிமையே என்னன்னா 9, 10 பாத்திரம். இவங்களும் வாழ்க்கையில மிகப்பெரும் உச்சத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா இதுக்கு 7ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் இருக்கு. 4, 7, 8. அப்ப 7ஆம் பார்வை பாருங்க, 9ஆம் இடத்தையும் 8ஆம் பார்வை 10ஆம் இடத்தையும் பார்க்கல. அந்த பார்வை ஒரு தூக்கி விட்டுரும். அப்ப இங்க செவ்வாய் பலமான குட்டு. இங்க 2, 5 கூடியவர் யாருன்னா குரு. இந்த குரு நல்லா கவனிச்சுக்கணும், புதனோட எங்கேயாவது கனெக்ட் ஆகிறாரான்னு பாருங்க. 2, 5 அது 8, 11. புதனோட சேர்க்கை, புதன் நட்சத்திரம் அல்லது குருவுடைய பார்வையில் இல்ல புதன் குரு சேர்ந்து இருக்குது பரிவர்த்தனை வர்றது. புரியுதா? குருவுடைய பார்வையில தான் இருக்கிற இடத்துல இருந்து குரு எங்க இருக்காரு அங்க இருந்து 1, 2, 3, 4, 5 அந்த 5ஆம் இடத்துல அல்லது குருவுடைய 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல, குருவுக்கு 9ஆம் இடத்துல புதன் இருந்தா இதுவும் அந்த குரு தானே. செல்வத்துல இவங்க பெரிய லெவல்ல உச்சத்துக்கு வந்துருவாங்க. பொருளாதாரத்துல நல்ல ஒரு உயர்வுக்கு வந்துருவாங்க, நல்ல ஒரு மேன்மைக்கு வந்துருவாங்க. அதுல நீங்க அச்சப்படவே வேண்டியதில்லை. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த அமைப்பு இருக்கு, நான் இன்னும் வரலையேம்பாங்க. ஒரு முறை பொருளாதார ரீதியான லாக், பொருளாதாரம் ஏமாற்றம், ஒரு வழக்கு, இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துல சந்திப்பான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் கிராஸ் பண்ணி பெரிய அளவுல அரசனுக்கு நிகர செல்வத்தை கொடுத்துரும். கீழெல்லாம் விடாது. கல்வி ஞானத்தை கொடுக்கும், தாமதமா ஒரு கல்வியை கொடுக்கும். ஸ்டாக் மார்க்கெட் ஈடுபட்டு காசு சேர்க்கிறது, பேங்க் பைனான்ஸ் செக்டார், பேங்க்ல வேலை செய்யறேன், பைனான்ஸ் பண்றேன், ஸ்டாக் மார்க்கெட், இதெல்லாம் அபரிதமான ஒரு யோகத்தை கொடுத்துரும். புரியுதா? இந்த அமைப்பு அவ்வளவு அருமையான அமைப்பு. சூப்பர். இப்ப இங்க 3க்கும் 4க்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான்.
இந்த சனி பகவான் வந்து பாவியோட சேர்ந்தாலும் கேட்டாலும் ஹெல்த் சம்பந்தமான டிஸ்டர்ப் வந்துடும். ம், ம். அப்ப இந்த சனியை பார்க்கணும். இந்த சனி பகவான் நல்லா இருக்காருன்னு வைங்க, கல்வி உண்டு, பூமி மனை பொருளாதார யோகத்தை கொடுத்தே தீரும், விடவே செய்யாது. ம். இங்க குருசனி பிரமாதம். இந்த லக்கணத்துக்கு குருசனி பிரமாதம். பிரமாதம் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் மாறவே செய்யாது. அது எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் குருசனி பிரமாதம். ஏற்கனவே விருச்ச லக்கணம் திடீர் அதிர்ஷ்டம் பெறும் லக்கணம் சார். ஆமா, 8ஆம் இடம்ல காலபுருஷனுக்கு 8. அது 8 திடீர் அதிர்ஷ்டம் பெறும் லக்கணம் விருச்சகம். பார்த்துக்கோங்க, வெளியூர்ல போய் ஜெயிக்கிறவங்க எல்லாம் விருச்சத்தில் நிறைய பார்க்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணும், 7ஆம் இடத்துக்குரியவங்க யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் பலம் பெற்றாலும் குரு சூரியனுடைய தொடர்புல, குரு சூரியன் புதன், இந்த சுக்கிரனுக்கு சூரியனோ புதனோ குருவோ இவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு தொடர்பு வந்துருச்சுன்னு வைங்க, பொது வாழ்க்கையில பெரிய தலைமை பொறுப்பு வந்துடும். பப்ளிக்ல அரசியல், அரசாங்கத்துல அரசியல்ல பெரிய ஆளாகிறவங்க எல்லாம் இவங்க தான். இங்க சுக்கிரன் வளர்க்கறது நல்லது. இந்த ஜாதகத்துல சுக்கிரன் நீசமாயிருச்சு, சுக்கிரன் மறைவு ஸ்தானத்துக்கு போயிருச்சு. குடும்ப ரீதியா, பொருளாதார ரீதியா, குடும்ப ரீதியா ஒரு பாதிப்பு உண்டு. பாதி வாழ்க்கைக்கு மேல யோகம்னு சொல்லணும். பாதி வாழ்க்கை வரைக்கும் கசக்கி பிழிஞ்சிடும், பாதிக்கு மேல அடிச்சு தாப்புல கொண்டு விட்டுரும். பாதிங்கிறது 45க்கு மேல 50க்கு மேல அவங்க அவங்களுடைய மத்த கிரகமைப்பு பொறுத்து. ஆனா அதுக்கு மேல கஷ்டத்தெல்லாம் தராது. நான் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தேன், வேலை விஷயமா பிரிஞ்சிருந்தேன், கூட்டாளியாலேயாம அந்த பாதி வாழ்க்கை எனக்கு விரயம் இப்படிங்கிறது. நல்லா போனேன், டவுன் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் கொடுத்துரும். ஏன் சார் கொடுக்குது? 7ஆம் இடமான ஆதிபத்தியம் கிடக்கூடாது. ஆனா 12ஆம் இடமான ஆதிபத்தியம் கிடம் பொழுது உங்களுக்கு என்னன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்யம். 12 கூட 6ல போயிட்டேன், கெட்டு போயிட்டேன். இங்கதான் இதுதான் இங்க ஒரு பர்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். இவங்களுக்கு சுயதொழில் எப்படி? இவங்களுக்கு வந்து 10ஆம் இடமே சூரியன் வீடு, நிர்வாக பொறுப்பு. இங்க தாய் தந்தை செஞ்ச தொழிலை செய்யலாமா, குலத்தொழில் செய்யலாமா, நிர்வாக பொறுப்பு செய்யலாமா, தாராளமா செய்யலாம். அரசாங்கத்தோட தொடர்புல வருமானம், அரசியல் தொடர்புடைய வருமானங்கள் எல்லாம் இவங்க என்ன செய்யலாம். இந்த 10ல சூரியன், புரியுதா? இந்த சூரியன் புதனோட சேர்ந்துடும். இந்த சூரியன் புதன் சுக்கிரன் முக்கூட்டு கிரகம். இந்த சூரியன் புதனோட சேர்ந்துச்சுன்னா ஒரு ஆள் விட்டு போன தொழில் எடுத்து செஞ்சு பெரிய ஆளாயிடலாம். இவர் ஒரு தொழில் செஞ்சு ஒன்னு க்ளோஸ் பண்ணுவாரு, திருப்பி செய்யற தொழில் நல்லா இருக்கும். க்ளோஸ் பண்ணதை மீண்டும் தொடர்ந்தும் செய்யலாம். இப்படி சொல்லிக்கிட்டே வரலாம். சூப்பர் நாச்சி. இவங்க கூட்டு தொழில் பண்ணலாமா? கூட்டு தொழிலுங்கிறது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை வச்சு சொல்றது. அந்த சுக்கிரனோட சேரும் பொழுது கூட்டு தொழில் செய்ய வைக்கும். சூரியன் புதன் சுக்கிரன் 3ம் சேர்ந்துருச்சுன்னா கூட்டு சேர்ந்து செய்ய வச்சு வெளியில பிரிச்சு விட்டுரும். சூப்பர் சூப்பர். இவ்வளவுதான். அதை சேரும் போது அதை எடுத்துக்கணும். ஏன்னா நான் ஒரு ஜாதகம் பார்த்திருக்கேன், அதுல இப்படிதான் இருந்திருக்கு, கூட்டு தொழில் கட் ஆயிட்டாங்க. அந்த சூரியன் புதன் சக்கரம் சேரும் போது இங்க முக்கிட்டு அப்ப என்ன 7, 10, 8, 11 சேர வச்சு பிரிய வைக்கும். 2 வருஷம் 1 வருஷம் அப்படி இருக்கு, அப்படியே பிரிஞ்சு போறது. அப்படி இங்க சனி சந்திரன் கெட்டு விட்டா தாய் தந்தையோட சேர்ந்து இருக்க கூடாது. பொதுவாகவே விருச்ச லக்னம் அம்மா அப்பாவை பிரிஞ்சு வாழ்றது பெரும்பாலும் 95%. அம்மாவோட இல்ல, அப்பாவோட இல்ல, படிக்கிற காலத்துல இருந்து வெளியில இருக்கேன், வேலையில இருந்து வெளியில இருக்கேன். சிலருக்கு வந்து அம்மா இல்ல சார், அப்பா இல்ல சார்ன்னு சொல்றது ஒரு 10% ஆளுங்க இருக்கும். தாய் தந்தை பிரிஞ்சது. இங்க சனி கெட்டு போயிடக்கூடாது, சந்திரன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இப்படி வந்துடும். எப்படி பார்த்தீங்களா? சூப்பர் சூப்பர். இந்த விருச்ச லக்னத்துக்கு இது ஒண்ணு. இவங்க என்ன ஒரு தொழில், சொந்த தொழில் எது செஞ்சாலுமே ஒரு புகழ் அந்தஸ்து இயற்கையாவே வந்துடும், இயல்பாவே வந்துடும். 10ஆமே சூரியனாச்சே. ஒரு சின்ன பெட்டிக்கடை வச்சிருப்பாங்க, அந்த ஏரியா பூரா தெரியும். நிறைய ஜோதிடர்கள் விருச்ச லக்னத்துல இன்னைக்கு பப்ளிக்ல ரொம்ப பெரிய லெவல்ல எல்லாம் இருக்காங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. எனக்கு தெரிஞ்சு நிறைய விருச்ச லக்ன ஜோதிடர்கள் நம்ம பார்த்துருக்கேன். நல்லா ஒரு நேம் அண்ட் ஃபேமா தான் இருப்பாங்க, பப்ளிக்ல புகழா தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தான், அந்த ஏரியாவில் அவர் ஃபேமஸ். ஆமா, நீங்க சொல்லிட்டு பெட்டிக்கடை வச்சிருந்தா கூட அந்த பெட்டிக்கடை வாங்கிட்டு சொல்ற அளவுக்கு வந்துடுதுல. சந்துக்குள்ள இருந்தாலும் ஃபேமஸ். இடம் விட்டு இடம் பெயர் வந்து உயரக்கூடியவர்கள்லாம் பெரும்பாலும் விருச்சகம். சூப்பர் சூப்பர். பெரிய கட்டடம் கட்டி பெரிய அளவுல வாகனம் வாங்கி ஜம்முன்னு இருக்கிறது விருச்சகம். அப்ப இந்த நம்ம சொல்லப்பட்ட விதி அந்த விருச்ச லக்னத்துல எங்கேயாவது இருந்தா அந்த ஜாதக சிறப்புன்னு டிக் அடிச்சுக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் டவுட் இருந்தா பக்கத்துல இருக்க ஜோசியத்தை கேட்டுக்க. அடுத்த டவுட் தான் உங்களுக்குன்னு ஜோசியர் இருப்பாரு, கேட்டு நீங்க விவரம் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான். கண்டிப்பா இந்த விருச்ச லக்னத்துக்கு இது ஒரு பெரிய சிறப்பான அம்சம் என்னாச்சு. சூப்பர். இங்க இந்த லக்னத்துக்கு என்னாச்சு, எங்கேயாவது குருசவா சேர்ந்திருக்குன்னு வைங்கனாச்சு, எங்கேயாவது குருசவா சேர்ந்திருக்கு, சேர்க்க பார்வை எல்லாம் எடுத்துக்கலாமா, அல்லது பார்வை பரிவர்த்தனை. இந்த விருச்ச லக்னத்துக்கு குருசவா எங்கேயாவது சேர்ந்திருக்கு, எங்கேயாவது பாக்கு
அப்படின்னாலே இந்த ஜாதகம் ரொம்ப புகழ்பெற்ற ஜாதகம்னு சொல்லலாம். ம், ம், ம். அது வந்து ஒரு உச்சத்துக்கு போயே தீரும். இங்க சூரியன் சந்திரன் சேர்க்க சூப்பரா இருக்கும். அமாவாசையில பிறந்தையா, பௌர்ணமியில பிறந்தையா, விருச்ச லக்னம் அவங்களுக்கும் புகழ் அந்தஸ்து உண்டு. ம், கட கட கடன் ஏத்தி விட்டுருச்சு. ம். சரி, விருச்ச லக்னத்துக்கு எங்கேயாவது சனி புதன் சேர்க்க பாருங்கன்னாச்சு, அவங்க பெரிய அளவுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். ம். 4, 8, 11 ஒரு தடவை வாகன விபத்து சந்திச்சு சார், வழக்க சந்திச்ச சார்னு அது ஒரு பக்கம் இருக்கும். ம். ஆனா சொத்துக்களை அள்ளி வீசிடும். ம். நிறைய சொத்துக்கள் இருக்கப்போ வழக்கு சந்திச்சு தான் ஆகும். சந்திச்சான் ஆகும். இதெல்லாம் நீங்க இந்த கிரகணிவை பார்த்தாலே சொல்லி போடலாம் சார். ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிடலாம். ம். நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கியா? எப்படி? நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அதனாலதான் நான் பல இடங்கள்ல நான் சொல்லுவேன், மறுபடியும் நான் ரிப்பீட்டாவே பண்றேன். 2 செவ்வாய் வீடு, 2 குரு வீட்டுல எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும். விருச்சிகத்திலயும் கிரகம் இருக்கு, மேசத்திலயும் கிரகம் மேசத்திலயும் இருக்கு, தனுசுலயும் இருக்கு, மீனத்திலயும். இந்த ஜாதகம் ஜெயிச்சே தீரும் சார். ஓ, இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு உச்சநிலை உண்டுன்னே சொல்லலாம் சார். அது என்ன கிரகம் இருந்தாலும் சரி, எது வேணாலும் இருக்கட்டும். இருக்கிறது 9 தானே, வேற வெளியே இருந்து வாங்கியா போட முடியும்? இந்த 9 தானே இருக்கணும். சூப்பர். பாவி கீவியெல்லாம் கிடையாது. அதான் சொல்றல சார். சார், பாதிப்பு பிரச்சனை வேற, யோகம் வேற. எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு யோக பலன் வேணும். உடல்ல வியாதி, அதை போராடி முறியடிக்கிறதுக்கு நமக்கு யோகம் வேணும். கடன் போராடி ஜெயிச்சு கையில காசு பணம் சேர்க்கறதுக்கு யோகம் வேணும். வாடகை வீட்டுல இருக்கேன், சொந்த வீடு வாங்கணும், அதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணி ஜெயிக்கிறதுக்கு யோகம் வேணும். யோகம், லக் லக் லக். சூப்பர் சூப்பர். அதிர்ஷ்டமே இங்க பிரதானம். என்ன சூப்பர், இது இருந்தாலே அது ஜெயிச்சு விடும். அருமை. ஆமா, இது வந்து கீழே விடாது. அதனாலதான் நம்ம வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு இதுலயும் சொல்லுவேன், குரு செவ்வாய் வீட்டுல கிரகம் இருந்து அந்த குருமங்கல யோகம் அங்க இருக்கும் சார். என்ன செய்யும்? குருமங்கல யோகம். அங்க இயல்பாவே இந்த ரிஷப வீடும் விருச்சிக வீடும் வழக்கு ஜெயிக்கிற வீடும். என்ன வீடு? வழக்கு ஜெயிக்கிற. ஆமா. ஒரு ஆள் சொன்னாரு, எனக்கு 2 தடவை வழக்கு ஃபெயிலியர் ஆச்சுனாரு. அப்ளை பண்ணி ஜெயிக்கணும்னு அப்ளை பண்ணிட்டார். அங்க இந்த மறுபடியும் அப்ளை பண்ணி மேல்கோட்டு ஜெயிக்கிறாங்கல்ல, பெரும்பாலும் விருச்சிகம் ரிஷபம் வழக்கு ஜெயிக்கிற வீடு. அதனாலதான் விருச்சிகத்துல கிரகம், விருச்சிகத்துல செவ்வாய் இருந்தாலே ரொம்ப பிரமாதம் சார். நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாதகத்துல ரசிச்சு போகணும். ரசனையா இருக்கணும். நான் அப்படித்தான் மாணவர்களுக்கு சொல்லி தருவேன். இந்த அமைப்பு இருக்குது, இது இப்படி சொல்லு. ஆமா, ஆய்வுலையும் பலன் எடுக்கும்போது அதான் சொல்லித்தரேன். எப்ப நடக்கும் என்னங்கிறதா தசாபுத்தி, அது ஆய்வுல. இப்படித்தான் சார் நீங்க பலன் எடுத்து போகணும். யோகம்னு ஒண்ணு இல்லாத ஜாதகமே இல்லை. தேடணும், எப்பன்னு பார்க்கணும், அதை எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சூப்பர் சூப்பர். நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்லுவேன். வணக்கம்.